ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ஷினி லைஃப் ஸ்டைல் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சீக்கிரமாக பண்ணி முடிக்கிற மாதிரி ப்ரான் கிரேவி தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1/2 கிலோ ப்ரான் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். வாணலை அடுப்பில் வைத்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சம் தேவையான அளவு கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், ஒரு கரண்டி வச்சு லைட்டாக கிண்டி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவந்து வரணும். அப்போ தான் கிரேவி கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். கிரேவி டேஸ்டியும் இருக்கும். தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு முன்னாடியே போடுறதுக்கான ரீசன், வெங்காயமும் நல்லா வதங்கி வரும். உப்பு இப்போ பார்த்தே போட்டுக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா லாஸ்ட்டில் கிரேவி டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறோம். 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியும் நல்லா வெந்து ஜூஸியாக வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குக் பண்ணிப்போம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். மூடி வச்சு குக் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ 5 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு, எடுத்துட்டோம். எப்படி வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்து வந்திருக்கு, ஜூஸியாக இருக்குன்னு பாருங்கள். வெங்காயமும் தக்காளி ஓரளவுக்கு ஜூஸியாக வந்துருச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 4 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா 1 ஸ்பூன் மட்டும் போட்டிங்கன்னா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதக்குனிங்கன்னா போதும். அடுத்தது 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப காரம் போட மாட்டேன். அண்ட் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கணும். இப்போது நம்ம பண்ண மசாலா வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. வானலில் லைட்டாக ஒட்டியிருக்கும், அதை நினச்சி நீங்கள் எதுவும் இது பண்ண வேணாம். அது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுனால கண்டிப்பாக அது ஒட்ட தான் செய்யும். அது ப்ரான் போட்டு நம்ம பண்ணும்போது அது எல்லாமே வந்துடும். ஸோ அது நீங்கள் எதுவும் பண்ணிக்க வேணாம். இப்போது நான் 1/2 கிலோ ப்ரானை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே ப்ரான் கிரேவியை பொறுத்த வரைக்கும் சேர்க்கக்கூடாது. ஏன்னா ப்ரானே நிறைய தண்ணி விடும். அந்த தண்ணியிலே தான் நம்ம வேக வைக்கணும். அந்த தண்ணியிலே வேக வைக்கும்போது நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட்டு நிறைய கொடுக்கும். ஸோ தண்ணியே ஊற்றாதீங்க. சில பேர் தண்ணி தெளிப்பாங்க. ஸோ அந்த தண்ணி தெளிக்கவும் வேணாம். நீங்கள் ஜஸ்ட் அந்த மசாலாவோட ப்ரானை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வைங்க. 5 மினிட்ஸ் கூட வேணாம், ஒரு 3 to 4 மினிட்ஸ் மூடி போட்டு வைங்க. அது நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கும். திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து கிண்டி விடுங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். நீங்கள் இடையில அப்பப்போ திறந்து விட்டு ஜஸ்ட்டு கிண்டி மட்டும் விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கூட இல்லை, திறந்து பார்த்தேன் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இன்னும் நல்லா தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணியிலேயே ப்ரானை நீங்கள் வேக வைங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு கிரேவி எப்படி வந்திருக்குன்னு. இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. பெப்பர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் எல்லாருமே காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் நல்லா குக்காகி வந்திருக்கு. இந்த டைமில் என் கையால் 1/2 கை அளவுக்கு மல்லித்தலை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சுருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேணாம், இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றி
கிரேவி குழம்பாகவும் நீங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் தொட்டுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த அப்படியே கிரேவியாகவே நீங்கள் இது பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது குழம்பு வைக்கிறீங்க, நான் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு எடுத்து சாப்பிடலாம். கிரேவியாகவும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களும் லைக் பண்ணுவாங்க. உங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.